சரி இல்ல சூரியவன்சி இந்த பொம்மைக்கார வச்சு விளையாண்டுட்டு இருந்தாரு. பாக்கையில ஒரு சில டைம் இந்த பையன் தானா அப்படின்னு தோணுது. ஆனா பேட்டிங் பிடிச்சானா அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறானே. அடி 4 கேமரா தென்னமரத்தை பார்த்து தானே. மூவ் இல்ல பண்றாரு. 4 தென்னமரத்தை கைட்டு அடிக்கிறான்ப்பா 6. அப்படி ஆமா. கேமரா பார்த்து. ஆஹ் ப்ரோ அவரோட வாழ்க்கையை நான் ஒண்ணு சொல்றேன். 3 மாசத்துக்கு முன்னாடி தான் பறந்து கேட்ச் பிடிச்சி கால்குலேட்டர்ல இன்ஜுரி ஆகி ஐசியூல இருந்தான் ப்ரோ. அப்போ ஒரு செகண்ட் ஒரு நாள் நியூஸ் இப்படி இருந்துச்சு, சுரேஷ் உயிர் பிழைப்பாரா என்று ஆபரேஷன்ங்கிற மாதிரி அந்த நியூஸ் வந்துச்சு. இன்னைக்கு அவன் போன மேட்ச் மனுஷன் ஸ்பைடர்மேனை வலை விட்டு பிடிக்கிற மாதிரி ப்ரோ இப்படி வர பால புடிச்சிடலாம். இப்படி கிராஸா போற பால தாவி புடிச்சு வந்து ஜாவேத் பாட்லெட் கிட்ட போட்டுட்டு கிரவுண்ட் பிடிக்கிறான் ப்ரோ. மனுஷன் டாப் பீக்ல இருக்கான் அவன். சிரேசர் என்ன பேட்டிங் அப்போ பிரபு சும்ரன் சிரேசர் எழுதி வச்சுக்கலாமா இந்தியா டீமுக்கு. அவர் யாருமே தடுக்கல. அவர் இந்த மாதிரி சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு சிஎஸ்ஐயர். கரெக்டா இந்தியன் டீம் கால பரப்பு இன்ஜுரி ஆகி கையை காலை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாரு. இதுதான் ஒரு வழக்கமா ஒரு 4-5 வருஷம் நடந்திருக்கு. சூப்பரா 2 ஐபிஎல் சீசன் பர்ஃபார்ம் பண்ணாரு, கப் வாங்கி கொடுத்தாரு கேகேஆருக்கு. அடுத்த சீசன் வந்து இந்தியா டீமுக்குள்ள வரும்போது இன்ஜுரி. போன சீசன் ஃபைனல் வந்தாரு, இந்தியா டீமுக்குள்ள வரும்போது இன்ஜுரி. அவர் இடத்த ருத்ராஜ் கைக்வாட் குடிச்சிட்டு ஒன் டே ஆடிட்டு போயிட்டே இருந்தாரு. இதுதான் அவருக்கு நடக்குது. அவர் ஃபிட்னஸ் ரொம்ப கோளாறா இருக்குது. சாட்டர்டே சூப்பரா பத்தி சந்தோஷப்படாதீங்க. இந்த சூப்பர் சண்டே சூப்பரா போக போறது இல்ல. 2 மேட்ச் இருக்கு உங்களுக்கு. ஆர்ஆர் விசஸ் கேகேஆர். 2வது மேட்ச் வந்து பஞ்சாப் விசஸ் லக்னோ. சூப்பர் சண்டேவா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்சோட பாத்திரலாம். ஈஸி வின்னா இருக்குமா ஆர்ஆருக்குன்னு நான் நினைக்கிறேன். கேகேஆர் விசஸ் ஆர்ஆர். என்ன பண்றீங்க? சூரியவன்சி தலைவன்ல இருந்தே ஆரம்பிச்சிரும். என்ன சாப்பிடுறீங்க நீங்க? இப்ப காம்ப்ளான் விளம்பரத்துல வேற வராரு சூரியவன்சி எல்லாம். காம்ப்ளான் சரி இல்ல சூரியவன்சி இந்த பொம்மைக்கார வச்சு விளையாண்டுட்டு இருந்தாரு. பாக்கையில ஒரு சில டைம் இந்த பையன் தானா அப்படின்னு தோணுது. ஆனா பேட்டிங் பிடிச்சானா அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறானே. அடி 4 தென்னமரத்தை தானே. இல்ல 4 தென்னமரத்தை கைட்டு அடிக்கிறான்ப்பா 6. அப்படி கேமரா அப்புறமேட்டு ப்ரோ இன்னொரு இஷ்யூ என்னன்னா, அந்த ஆர்ஆர் மேனேஜர் வந்து போன் யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. ஆர்ஆர் மேனேஜருக்கு வந்து ஃபைன் போட்டாங்க. ஆனா சூரியவன்சிக்கு வந்து எதுவுமே இல்ல, ஃபைன் இல்லப்பா அப்படின்ட்டு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. சன்ரைஸ் வந்து போன ஆட்டம் ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த வீக்னஸ்க்கு ஏத்த மாதிரி பவுலிங் போறதுக்கு இப்ப வந்து கேகேஆர்ல ஆள் இருக்காங்களா? போறதுக்கு ஆள் இருக்கு. 10 யார வெளிய தூக்குவீங்க? பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்க. பவுலிங் கூட மேனேஜ் பண்ணிடுறாங்க 150 ரன். இப்பதாங்க எனக்கு ஒரு ஸ்கேமே உடையுது. பத்திரானா வந்தா நம்மளைக்கே வெளியே தூக்கிடுவாங்களோ. கேமரூன் கிரீன் போன மேட்ச் ஒரு 50 எடுத்துக்கிட்டாரு சேஃப்டி. இல்ல என்ன பண்ணாலுமே இந்த டீம் ஓப்பனிங்கும் ஜெயிக்கலங்கும் போது ஏதோ ஒன்று பண்ணணுமேட்டு பண்ணதான் போறாங்க. இந்த மேட்ச் நீங்க என்னென்ன கேகேஆர் வந்து நீ சொன்ன மாதிரி 14-14 வின் தோக்க போறாங்க சரியா. அது நீங்க ரகானே அட்ரஸ் பண்ணிருக்கணும், அதை பண்ணல. இப்ப இந்த டீம்ல அதோட ரகானே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போன மேட்சுக்கு ரகானே உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏதோ சொல்லியிருந்தாங்க. அவரோட ஹார்ட் ஒர்க்கை பாராட்டி பேசியிருந்தாங்க. அவரும் சொல்லியிருந்தாங்க. ஈவன் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறமா அவர் என்ன சொன்னாரு, என்னோட ஹார்ட் ஒர்க்கை நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பாராட்டிருக்கீங்க, தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் செம டிப்ரெஷனா இருக்க மாதிரி இருக்கு. அதனால கேட்கறேன். இல்ல அவர் டிப்ரெஷன்ல இருக்காரு. நம்ம அவ்வளோக்கா பேச வேணா. கேகேஆர் வந்துட்டு ரொம்ப டவுன்ஃபால்ல போயிட்டு இருக்கு. ஆர்ஆர் எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் தோத்ததுல இருந்து இந்த மேட்ச் அவங்க கரெக்டா பாரு ஆர்ஆருக்கு அமையுது. போன மேட்ச் தோத்ததுல இருந்து ஃபார்ம் கொண்டு வரது கேகேஆர் மாதிரி ஒரு டீம் கூட மேட்ச் விளையாடும்போது இது ஒரு நல்ல மேட்ச். ஒரு நாள் டைம் கொடுத்து கேகேஆர் கூட மேட்சும் கொடுக்குறீங்கன்னா லட்டி ராஸ்கல் ஸ்கிரிப்ட் அருமையா எழுதிட்டு ஆர்ஆருக்கு. சரி ஓகே, இந்த மேட்ச்ல வந்துட்டு யாரு ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு அடுத்த வீடியோ போயிடலாம். உங்களெல்லாம் ஒரு ஷாக்கிங் ப்ரெடிக்ஷன் சொல்ல போறேன். இந்த ஆட்ட கேகேஆர் ஜெயிக்குதுப்பா. போன மேட்ச் இப்படிதான் சொன்னேன். உன்னை நம்பி நானும் கேகேஆர்ல கேகேஆர் தோத்து போச்சு. நான் ஆர்ஆரோட போய்க்கிறேன். இல்ல ஒரு டீமால் 14 ஆட்டமும் தோக்க முடியுமா? நீ அப்படி அததான் நான் போன மேட்ச் கேட்டேன், எப்படி ஒரு டீம் தோக்க முடியும்னு. இவனுக்கு தோப்பாங்க, நீங்க அமைதியா இருங்க. எனக்கு ஆர்ஆர் தான் ஜெயிக்கும்னு தோணுது. ஷூ ஷாட் வின்னு. ஓகே அடுத்து நீ சொல்றான் தான். இதுதான் என்ன சொன்னா நீ அப்புறம் இது கேகேஆர்னு சொல்ல ஆசைதான். ஆனா ஆர்ஆர் ஜெயிக்கிட்டோம் விடுங்க. ஆசை முடிஞ்சு போச்சு. சரி அடுத்து பஞ்சாப் விசஸ் எல்எஸ்ஜி மேட்சுக்கு வா.
அடுத்து பஞ்சாப் vs எல்எஸ்ஜி. ஒருத்தன் கொடூரமா பேட்டிங் ஆடுறான், இன்னொருத்தன் கொடூரமா பவுலிங் மட்டுமே போடுறான், பேட்டிங்கே ஆட மாட்டான். அந்த மாதிரி டீம் தான் அது. சரி, பஞ்சாப் செம்ம வில்ல இருந்து வராங்க. கேப்டன் அந்த ஆட்டம் என்ன இருந்து இன்ஜுரியா? என்ன ஆச்சு தலைவனுக்கு? என்ன ஆச்சு? ரிசர்வ் பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணிட்டு போனாட்ட இசையில விட்டு கையில அடி போட்டு விட்டாரு. ஓ இன்ஜுரியா? இல்ல வந்துட்டாரு, கட்டு போட்டுல வந்துருவாரு. நிக்கோலஸ் புரோன்ட்ட கையில் கொடுத்தா அவரே அவுட் ஆஃப் ஃபார்ம். என்னது? ஐயோ மிச்சல் மோசமா மார்ஷல் கொடுக்கலாம், மிச்சல் மிச்சல் மாஸ்டர் மார்ஷல் கொடுக்கலாம், எய்டன் மார்க்கம் கொடுக்கலாம், எய்டன் மார்க்கம் கொடுக்கலாம். யாரும் தர மாட்டாங்க. ஆயுஷ் பத்தோனி தான் கேப்டன் பாருங்க நாளைக்கு. ஏதோ ஒரு காமெடி இந்த டீம் என்னென்ன காமெடி பண்ணுமோ எல்லாம் காமெடி பண்ணட்டும். எனக்கு நாளைக்கு ஷூரா வாட்ச் அவுட். நாளைக்கு நான் பாக்குறது யாருன்னா சிரேஸ் ஐயர். என்ன பேட்டிங் அப்போ! பிரபு சும்ரன் சிரேஸ் ஐயர் எழுதி வச்சுக்கலாமா இந்தியா டீமுக்கு? அவர் யாருமே தடுக்கல. அவர் இந்த மாதிரி சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு சிரேஸ் ஐயர். கரெக்டா இந்தியன் டீம் கால பரப்பு இன்ஜுரி ஆகி கையை காலை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாரு. இதுதான் ஒரு வழக்கமா ஒரு 4-5 வருஷம் நடந்திருக்கு. சூப்பரா 2 ஐபிஎல் சீசன் பர்ஃபார்ம் பண்ணாரு, கப் வாங்கி கொடுத்தாரு கேகேஆருக்கு. அடுத்த சீசன் வந்து இந்தியா டீமுக்குள்ள வரும்போது இன்ஜுரி. போன சீசன் ஃபைனல் வந்தாரு, இந்தியா டீமுக்குள்ள வரும்போது இன்ஜுரி. அவர் இடத்த ருத்ராஜ் கைக்வாட் குடிச்சிட்டு ஒன் டே ஆடிட்டு போயிட்டே இருந்தாரு. இதுதான் அவருக்கு நடக்குது. அவர் ஃபிட்னஸ் ரொம்ப கோளாறா இருக்குது. இல்ல ப்ரோ, அவரோட வாழ்க்கையை நான் ஒண்ணு சொல்றேன். 3 மாசத்துக்கு முன்னாடி தான் பறந்து கேட்ச் பிடிச்சி கால்குலேட்டர்ல இன்ஜுரி ஆகி ஐசியூல இருந்தான் ப்ரோ. அப்போ ஒரு நாள் நியூஸ் இப்படி இருந்துச்சு, ஸ்ரேஷ் உயிர் பிழைப்பாரா என்று ஆபரேஷன்ங்கிற மாதிரி அந்த நியூஸ் வந்துச்சு. இன்னைக்கு அவன் போன மேட்ச் மனுஷன் ஸ்பைடர்மேனை வலை விட்டு பிடிக்கிற மாதிரி ப்ரோ இப்படி வர பால பிடிச்சிடலாம். இப்படி கிராஸா போற பால தாவி புடிச்சு வந்து ஜாவேத் பாட்லெட்டு போட்டுட்டு கிரவுண்ட் பிடிக்கிறான் ப்ரோ. மனுஷன் டாப் பீக்ல இருக்கான் அவன். ரோஹித் சர்மா, சூரியகுமார் ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிருக்கும். அரோரா இருக்கான். ரவுடி ஐயர் ஆறாவல இருக்கான். மார்க் ஆன்சனு, ஹர்ஷ்தீப், ஜாவேத் பாட்லெட் அன்னைக்கு கடைசி 3 ஓவர் யாருக்கா சொருறாங்க. இல்ல சகால் பஞ்சாப்ல அன்னைக்கு அடிச்சது வந்து சகால அடிக்கணும்னே அடிச்சாங்க, அது வேற விஷயம். அது அதே மாதிரி போட்டு கொடுத்தாரு சகாலு. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா ரன் போச்சு, டைம் அவுட் எடுத்தாங்க 16வது ஓவரு 2.5 நிமிஷம். அதுக்கப்புறம் மேட்சே பஞ்சாப் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஓவர்ல இருந்து பஞ்சாப் எடுத்தாங்க. அடுத்த 16வது ஓவர் மேட்ச் முடிச்சிட்டாங்க மும்பை கையில இருந்து. சூப்பரா போட்டாங்க. யார் பேர் மட்டும்தான் போட்டாங்க. அந்த பார்ட்டிக்கு ஓவர் வெறும் 5 ரன் நம்ம தான் கொடுத்தாரு. 17வது ஓவரோ 18வது ஓவரோ அடிக்கவே முடியல. செமையா போட்டாங்க. சரி ஓகே. இல்ல பஞ்சாப் 2 ஸ்ட்ராங். எல்எஸ்ஜி வந்து கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிட்டாங்க. அவங்களுக்கு இல்ல ஓப்பனிங் 2 பேர்த்துல யாராவது ஷூ ஷாட் போயினாலும் 3வது பந்த் இறங்கிட்டு இருக்காரு. பந்த் இல்லைங்கிறீங்க. இல்லைன்னா நிக்கோலஸ் பூரன் இறங்கினாலும் ஃபார்ம்ல கிடையாது. எனக்கு அதனால இப்ப எனக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கே நான் சொல்றேன், டைரக்டா சொல்றேன், பஞ்சாப் வின்னு நினைக்கிறேன். நானும் பஞ்சாப் போட்டே போறேன். ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது பஞ்சாப்புக்கு. இருந்தாலுமே அடிக்கிறானுங்க அவனுங்க. நான் அதனால பஞ்சாப் கூட போயிடுறேன். இல்ல ப்ரோ, நான் ஹோம் கிரவுண்டுங்கிறதோட நாளைக்கு ரிசர்வ் பண்றதுல யாரு ஆடுவோங்கிறது அந்த இடத்துல கேள்விக்குறிதான். அந்த டீம்ல ரிசர்வ் பண்ணிட்டு ஒண்ணும் கிளிக்கல. பேசிக்கே பேசணும்னா சொல்லணும்னா அப்படிங்கும் போது அந்த அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஒரு 10 ரன் அடிக்கிறதுக்காச்சும் ஒரு ஆள் வேணும்ல. இல்ல அவங்க கிடையாது. இல்ல அவங்க பேக்கப் சொன்ன மாதிரி ஆள் கிடையாது. யாரை எடுத்து வச்சிருக்காங்கன்னா பவுலர்ஸா தான் இவங்களும் எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலேயே இவங்களுக்கும் பிளேயர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. ஜாஸ் இங்கிலீஷ் வர வாய்ப்பு இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு. ஜாஸ் இங்கிலீஷ் கடைசி 6 ஆட்டம் தான் அவைலபிள். அப்ப நீங்க அப்ப ஜார்ஜ் லிண்டேக்கு உட்கார வச்சுட்டு மேத்யூ பிரிட்ஸ்கே ஆடலாமே. பிரிட்ஸ்கேவா ஆடுங்க. லிண்டே என்ன பண்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. பேட்டிங் இல்லப்ப அந்த டீம்ல. ஹிம்மத் சிங் தான் ஒருத்தர். பேட்டிங்கே கிடையாது. ஹிம்மத் சிங் அவருமே பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆன பிளேயர் கிடையாது. இல்ல என் தலைவன் டெண்டுல்கரோட பையன் அர்ஜுன் டெண்டுல்கர் கொடுங்க வாய்ப்பு. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கடைசி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க சொல்றது எல்லாமே மறுபடியும் ஆல்ரவுண்டர் தான் சொல்றீங்க. ஹிம்மத் சிங் ஆல்ரவுண்டர், டெண்டுல்கர் ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் அர்ஷின் குல்கர்னே ஆல்ரவுண்டர் தான். ஆல்ரவுண்டர் தான் எல்லாருமே. நீங்க பியூர் ஆல்ரவுண்டர் தான், பேட்டர் கிடையாது. பேட்டர் இந்த டீம்லயே கிடையாது. இன்ஜுரி யாரா 2 பேர் நட்டுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சது, டீமே படுத்துரும். கேகேஆர் கூட போட்டி போட்டு இருப்பாங்க இந்த டீம். ஏதோ பவுலிங்ல பிரின்ஸ் யாதவ் இவங்க எல்லாம் போடுறதுனால ஒப்பேத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இன்னும் கீழே போயிருப்போம். சரி ஓகே, எங்களோட ரிவ்யூ இதுதான் இந்த மேட்சுக்கு. 2 பேருமே எல்லாருமே ஆர்ஆரும் இதுக்கா பஞ்சாப் கூட போயிருக்கோம். தினேஷ் மட்டும் கேகேஆர் ஜெயிக்கும்னு டிஃபரெண்டா சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க உங்க தாட்ஸை சொல்லுங்க. சரி ஓகே, இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க வீடியோ. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம்
இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க வீடியோ. உங்க தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இது கேள்விக்கான நேரம். ரெண்டு டீம்லயுமே பவுலிங் சூப்பரா போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த கேள்வி வந்து யாரு அதிக விக்கெட்டுகள் எடுப்பா அந்த மாதிரி சொல்லி இதுதான் அந்த கேள்வி இந்த வாரத்துக்கான. யார் அதிக விக்கெட்டுகள் ரெண்டு டீம்லயுமே தனித்தனியா சொல்லணும். நீங்க ரெண்டும் ஒன்னா சொல்லக்கூடாது. ஆர்ஆர் மேட்சுக்கு வந்து தனியா சொல்லணும், பஞ்சாப் மேட்சுக்கு தனியா சொல்லணும். ரெண்டுக்குமே ஆனா ஒரே கேள்விதான். அதனால இதுதான் இந்த வாரத்துக்கான கேள்வி. இதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அந்த மேட்ச்ல யார் விக்கெட் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு 2 பாயிண்ட், இந்த மேட்ச்ல யார் விக்கெட் எடுக்கிறா இதுக்கு 2, மொத்தம் 4 பாயிண்ட். 4 பாயிண்ட். அதுல தப்பாயி இதுல கரெக்டா சொன்னீங்கன்னா 2 பாயிண்ட் தான். பாத்துக்கோங்க கைஸ். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம்.